ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லப்சல். மீண்டும் ஆம்ரஸ் செய்யப்பட்டாச்சு. ஆம்ரஸ்னால் இந்த மாம்பழம் வச்சு தான் செய்யணும். இது வந்து பதாமி ஆம். இதில் வந்து சதை வந்து ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும். தொளி வந்து ரொம்ப லேசாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஒரு ஆப்போஸ் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் தொளி ரொம்ப கட்டியாக இருக்கும், சதை ரொம்ப குறைவாக இருக்கும். இதில் 3 மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 3 மாம்பழத்துக்கு எனக்கு ஒரு ஜார் வந்துட்டு. இது பேர் வந்து பதாமி ஆம். ஜூஸுக்கு ரொம்ப நம்பர் 1. வாங்க இதை ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது. தொளி வந்து மெலிசாக தான் வரும். இது சதைப்பக பாருங்கள், இவ்வளோ குண்டு குண்டாக வரும். அதனால ஜூஸுக்கு எடுக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா இனிப்பு வந்து அவ்வளோ நம்ம நினைக்கிற அளவு இனிப்பு இருக்காது. இந்த திக்னஸ்க்காக இதில் ஜூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம இதில் சீனி வந்து 2 மடங்கு கூடுதல் ஆட் பண்ணணும். நிறைய இடத்துல மேங்கோ ஜூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் வெறும் மேங்கோ ஜூஸ் இருக்காது. கண்டிப்பாக பப்பாளி அது கட் பண்ணி போடுவாங்க, குவான்டிட்டி கூட்டுறதுக்காக, நல்லா குழு குழுன்னு வர்றதுக்காக. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடையில் ஹோட்டலில் வாங்கி ஜூஸ் குடிக்கணும்னு விரும்பாதீங்க. அதில் கண்டிப்பாக பப்பாளி மிக்ஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணுறது நல்லது. திக்னஸ்க்காக கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டுக்காக வந்து பப்பாளி ஒரு வேறு ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், வெறும் நம்ம மாம்பழம் ஜூஸ் ரெடி. இது இப்போ இப்படியே சாப்பிட முடியாது, கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பாருங்கள், நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். பின்னையும் பாருங்கள் எவ்வளோ குழு குழுன்னு இருக்கும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியும் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது. இது இப்போ வேறு பாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். ரொம்ப திக்னஸாக தான் இருக்குது. அதனால தான் இது வந்து பதாமி பதாமி ஆம்னா ரொம்ப ஃபேமஸ். இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியுமே இன்னும் குழுக்குழுன்னு இருக்குது. இங்கே மும்பையில் இப்போ பதாமி ஆம் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வாரத்தில் 2 நாள் செஞ்சுருவாங்க. இது வந்து விலையும் அதிகம் கிடையாது. 50 ரூபா 60 தான் கிலோ. நான் வந்து 40 ரூபா கிலோன்னு வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்தாங்க, முதல்ல நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், 2வது நான் டேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டு இனிப்பு போட்டால் சரியாயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் பதாமி ஆம் கிடைக்குமா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மாங்காய் ஜூஸ்லாம் சூப்பராக பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குடும்பத்தில் வந்து சமைக்கிறது ஒரு ஆள் தான். பசின்னு வரும்போதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. யாருக்கு எப்போ வருமோ தனியாக போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. நிறையா குடும்பத்தில் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சமையல் பண்ணவங்கள கண்டிப்பாக மறந்துடுறாங்க. ஒரு வாய் வேணுமான்னு கூட கேட்கறது இல்லை. இது எல்லா குடும்பத்துலையும் நடக்கா, இல்லை என் குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கா தெரியல. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டீங்களா, இல்லை முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டீங்களா? கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த அநியாயம் என் வீட்டில் மட்டும்தான் நடக்கா, எல்லார் வீட்லேயும் நடக்கான்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. நல்லா குழு குழுன்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீ சப்பாத்தி ரெடி. 5 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அவருக்கு ஆம்ரஸ் ஜூஸ் கூட சப்பாத்தி கண்டிப்பாக கேட்பாரு. இப்போ நம்ம சூடாக நம்ம சிறுபருப்பு போண்டாவும் ரெடி. இப்போ கொஞ்சமாக காலையில் வடித்த சாப்பாடு. சுடன்னு சொல்ல முடியாது, காலையில் வடித்த சாப்பாடு. காலையில் வச்சா கொஞ்சம் புடலங்காய் கூட்டு. இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு?